இன்னொரு ஒரு வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரீசெண்டாக நீ செம்மையாக சமைப்பா அப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல்லேருந்து என்னோட ஒன்றா படித்தவங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு நாள் கூட சமைச்சு கொடுத்ததில்ல அப்படின்ற மாதிரி கொஞ்சம் டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு என்னோட குக்கிங் ஸ்கில்ஸை ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேயர் தம் சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணேன். ஸோ இது வந்து என் ஃப்ரெண்டோட வீட்டில் ராம் வீட்லேயே தான் குக் பண்ணேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து நான்வெஜ் குக் பண்ண முடியாது அப்படின்றதுனால அவன் வீட்லேயே குக் பண்ணிட்டேன். ரெசிபி வந்து ஏன் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, நான் கிச்சன் சூப்பர் ஸ்டார்ஸ் பண்ணும் போது என்னோட ஷெஃப் நந்தகுமார் லே ராயல் மெரிடியனில் என்னோட மென்டார் ஷெஃப்டாக இருந்தார். அப்போ வந்து அவர்கிட்ட நான் நிறைய ரெசிபிஸ் கற்றுக்கிட்டேன். அதில் என்னோட ஃபேவரட் ரெசிபி, நான் அப்போ வந்து சிக்கன் சாப்பிட மாட்டேன். பட் அப்போ எனக்கு சிக்கன் பற்றி ஒரு ஐடியாவே இருந்தது கிடையாது. அது எவ்வளோ குக்கிங் டைமு, என்ன மீட் எப்படி இருக்கும், அதை வாஷ் பண்ணுறது எல்லாமே எனக்கு ஒரு பிரச்சனையாக இருந்தது. பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து நான் இந்த லேயர் சிக்கன் தம் பிரியாணியை செய்கிறேன் அப்படின்னா எனக்கு இது பர்சனலாக ரொம்ப ஹாப்பி. அண்ட் நான் அதை குக் பண்ணி முடிச்சு அவங்கெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. இவங்கெல்லாம் வந்து ஜென்மத்துக்கும் என்னை பாராட்டவே மாட்டாங்க. நான் வந்து ரொம்ப நல்லா நடித்தாலோ இல்லை ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணாலுமே எனக்கு பயங்கரமாக டேமேஜ் பண்ணுவாங்க, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பட் அவங்க கிட்டதே நான் வந்து ஒரு செம நல்ல பேர் வாங்கிட்டேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். ஸோ அந்த லேயர் சிக்கன் தம் பிரியாணி நான் எப்படி பண்ணேன்றது பாருங்கள். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்னிங். ஆக்சுவலாக இதை நான் வந்து ஷார்ட்ஸாக போடணும் அப்படி சொல்லி இப்படி வச்சு கேமராவை ஷூட் பண்ணிட்டேன், வெர்டிக்கலாக ஷூட் பண்ணிட்டேன். பட் நம்ம யூடியூப் ஃபார்மேட் வந்து ஹாரிசான்டல். பட் என்னால் எந்த ஸ்டெப்பையுமே அதில் வந்து ஸ்கிப் பண்ணி நான் வந்து ஒரு 1 மினிட்குள்ளே என்னால் போட முடியல. ஒரு 6 நிமிஷம் வீடியோ. இது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் இதோட கம்ப்ளீட் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரியும். அண்ட் வந்து இதில் டீட்டெயில்டாக நான் வந்து இந்த ப்ரொசீஜர் சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு இதில் வர வீடியோ ஹாரிசான்டலாக தான் வெர்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ ப்ளீஸ் கோப் வித் இட் அண்ட் வாட்ச் இட். இப்போ நம்ம பார்க்க போகிறது லேயர் பிரியாணி. ஸோ அதுக்கு என்னென்ன லேயர்ஸ் நம்ம ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாஸ்மதி ரைஸை நான் வந்து அரௌண்ட் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டேன் தண்ணியில். ஃபஸ்ட்டு லேயராக நான் வந்து தயிரையும் குங்குமப்பூவையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். தயிர் நல்லா கெட்டியாக இருக்கணும். குங்குமப்பூ வந்து இது நான் காஷ்மீர்லேருந்து வாங்கிட்டு வர சொன்ன குங்குமப்பூ. ஸோ இதோட ஃப்ரேக்ரன்ஸும் ஃப்ளேவரும் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி குங்குமப்பூவை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு கடாயில் வந்து நம்ம வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை, இது வந்து இன்னொரு லேயர். ஸோ இந்த லேயருக்கு வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி வதக்க போகிறேன். இது எப்படி வதங்கணும் அப்படின்னா, ஃப்ரைட் ஆனியன்ஸ்னு சொல்லுவாங்க தெரியுமா, நல்ல ப்ரௌனாக வதங்கணும். இதுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுற ஒன்று என்னென்னா, ஏதாவது ஒரு நான்ஸ்டிக் பேன். நான் வந்து ஒரு கிரனைட் பேன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நான்ஸ்டிக் கிடையாது, இது வந்து கிரனைட். ஸோ இந்த மாதிரி இதில் வதக்க விடணும். இது வதங்கிறதுக்குள்ளே நம்ம அடுத்த லேயரில் ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஜஃப்ரானி டிக்கி மசாலா அப்படின்னு சொல்லிட்டு, இதுவும் நான் வந்து காஷ்மீர்லேருந்து வாங்கிட்டு வர சொன்னேன். இதுதான் என்னோடய சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். இதை வந்து நம்ம ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் லெவல் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதை நான் மனசில் வச்சுக்கிட்டு எவ்வளோ இதை போடணும் அப்படின்ட்டு வச்சுக்க போகிறேன். இதோட ஃப்ளேவர் நல்லா ஸ்ட்ராங்காகவும் பஞ்சண்ட்டாகவும் இருக்கும். ப்ளஸ் பயங்கரமான ஒரு கலர் கொடுக்கும். இதை வந்து நம்ம நார்த் இந்தியன் கிரேவிஸில் இந்த மாதிரி பிரியாணிஸில் யூஸ் பண்ணால் செமையாக இருக்கும். இது ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்னு கூட சொல்லலாம். ஸோ இது என்னோடய ஒன் ஆஃப் த லேயர்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் அமேசானில் கிடைக்கிது. பட் அதெல்லாம் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குமான்னு தெரியல. உங்களுக்கு யாராவது காஷ்மீர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்கன்னா, வராங்க அப்படின்னா டெஃபினட்டாக இதை வந்து சொல்லுங்கள். இதுவும் குங்குமப்பூவும் சொல்லுங்கள். இது நிஜமாகவே ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். உங்களோட கிரேவிஸோ இல்லோட உங்களோட டிஷ்ஷை வந்து பயங்கரமாக எலிவேட் பண்ணி கொடுக்கும். அடுத்த லேயராக நான் வந்து ரோஸ் வாட்டர் அண்ட் கேவ்ரா வாட்டர், இது வந்து ட்ரெடிஷ்னல் ஹைதராபாதி பிரியாணிஸில் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அது கூட நான் இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே என்னோடய வெங்காயம் நல்லா ப்ரௌனாக இந்த மாதிரி ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ பாதி வந்து பாதி வேகாமல் இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருப்போம். முக்கால்வாசி இதை சிம்மில் வச்சுக்கலாம். நான் கிரனைட் பேன் யூஸ் பண்ணுறதுனால இது அடி பிடிக்காது. அடுத்ததாக சிக்கனை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறமா என்னோடய ரைஸ் ஊற வச்சுருந்தேன்ல, அதை வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம ஊற வச்ச தண்ணியிலே நான் கொதிக்க வச்சுட்டேன். அதில் நான் ஸ்பைசஸ் போட்டிருக்கேன். புதினா, கொத்தமல்லி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, பே லீஃப் இதெல்லாம் போட்டு உப்பும் எண்ணெயும் போட்டு கொதிக்க விட்டுருக்கேன். ஸோ இது நல்லா கொதிச்சு வரத்துக்குள்ளே இப்போ நம்ம வந்து மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வல் மசாலா பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் அனீஸ், கொஞ்சம் ஜாதிக்காய் இதெல்லாம் போட்டு வெங்காயம் இதை நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். இந்த வெங்காயம் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதை ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வெங்காயமும் நல்ல ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். நான் க்ரீன் சில்லிஸ் போடலை. ஏன்னா நான் சொன்னேன் என் ஃப்ரெண்ட்ஸோட ஸ்பைஸ் லெவல் கொஞ்சம் கம்மி, அதனால் இதில் நான் வந்து பச்சை மிளகா போடல. அதுக்குள்ளே இப்போ நம்ம ஒலையில் வச்ச சாதம் வந்து கொஞ்சம் நல்லா குக்காக இருக்குது.
இது நம்ம லேயர் பண்ண போகிறது அப்படின்றதுனால சாதம் ஒரு ஒரு 85 to 90% குக்கானா போதும். அந்த வெங்காயம் மிக்ஸ் பண்ணிட்டுருந்தோம்ல, அதில் நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், மசாலாஸ் ஆட் பண்ணியிருக்கேன், பிரியாணி மசாலா போட்டிருக்கேன், உப்பு போட்டிருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன், பிகாஸ் என்னால் பச்சை மிளகா இல்லாமல் குக் பண்ண முடியல, தக்காளி போட்டிருக்கேன், தயிர் போட்டிருக்கேன். ஸோ இந்த மிக்சர் வந்து நல்ல எண்ணெய் விட்ற வரைக்கும் நம்ம வதக்குறோம். அதுக்குள்ளே என்னோடய ரைஸ் வடித்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ என்னோடய அந்த மிக்சர்லேயே நான் வந்து மேரினேட் பண்ணி வச்சு சிக்கனை போட்டு வச்சுருக்கேன். இந்த சிக்கனும் நல்லா 90% குக் ஆகட்டும். இப்போ நம்ம தம் போட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் லேயர் பண்ண ஆரம்பிக்கிறேன். 90% குக்கான ரைஸை ஃபஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். இது ஒரு ரைஸ் குக்கரில் நான் வந்து லேயர் பண்ணுறேன். அதுக்கு மேலே நம்ம சாஃப்ரனும் தயிரும் ஊற வச்சுருந்தோம்ல, அந்த கலர் பார்த்திங்களா, நான் எக்ஸ்ட்ராவாக வேறு எந்த கலருமே ஆட் பண்ணலை, வெறும் சாஃப்ரனோட கலர் தான். அதுவே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்துருந்து. இப்போ நான் ஃப்ரை பண்ணி வச்ச கேஷ்யூஸ் வந்து அடுத்த லேயராக நான் ஆட் பண்ணுறேன். நெய்யில் வதக்கி வச்சுருந்தேன் கேஷ்யூஸை. இப்போ நான் வந்து இந்த காஷ்மீரி டிக்கி மசாலா செம்ம கலர் அதுவும். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் வந்து நெக்ஸ்ட் லேயர். இந்த ஆனியன் வந்து ஒரு ஸ்வீட்னஸ் கொடுக்கும் நம்மளோட டிஷ்க்கு அண்ட் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால் அதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. திருப்பி நான் கொஞ்சம் காஷ்மீரி டிக்கி மசாலா போட்டு புதினாவும் கொத்தமல்லியும் அதில் நான் வந்து லேயர் பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம வதக்கி வச்ச சிக்கன் மசாலா இதையும் நான் வந்து லேயர் பண்ணுறேன். இது எல்லாமே ஒரு லேயர். ஸோ இதை நான் ஃபஸ்ட் லேயராக நான் வந்து இது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நான் நெக்ஸ்ட்டாக ஒரு 2 லேயர் ரிப்பீட் பண்ணி இந்த மாதிரி ஃபுல்லாக ரைஸ் குக்கரை நிரப்பிட்டேன். கடைசியாக நான் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ரோஸ் வாட்டர். இது வந்து கடையில் கிடைக்கும், நமக்கு எடிபிள் ரோஸ் வாட்டர்னு கிடைக்கும், அதாவது நம்மளை குக் பண்ணக்கூடிய ரோஸ் வாட்டர். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு கேவ்ரா வாட்டர், இது ரெண்டுமே வந்து ஹைதராபாதி பிரியாணிஸில் நல்ல எக்ஸ்டென்சிவாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோ வாசனையாக இருக்கும் பிரியாணி நம்ம யூஸ் பண்ணால். இதையும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்ததான் நான் இந்த லேயர்ஸ்லாம் ரிப்பீட் பண்ணிவிட்டு ஒரு தவாவில் இந்த மாதிரி ரைஸ் குக்கரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு, அப்போ தான் ஸ்டீம் எஸ்கேப் ஆகாது அப்படின்றது. இது நான் ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் குக் பண்ணேன். நமக்கு அந்த சப்பாத்தி மாவு கலர் மாறும் போதே தெரியும் இது வந்து உள்ள தம் ஆயிடுச்சு அப்படின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வச்ச ரா சப்பாத்தி மாவு இப்போ வந்து கலர் மாறி அதுவே ஒரு மாதிரி குக் ஆன மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட தம் அப்போ ரெடி ஆயிடுச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை ரிமூவ் பண்ணணும். இது நம்ம சப்பாத்தி மாவை இந்த மாதிரி நைஃப் வச்சு ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ சப்பாத்தி மாவை இந்த மாதிரி நைஃப் வச்சு நான் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம ஓப்பன் பண்ணும் போது பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கே நல்லா தெரியும் எல்லாமே குக்காக இருக்குது நம்ம போட்டது எல்லாமே அப்படின்றது. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், பட் எனக்கு இந்த ஃப்ளேவர்ஸ் ரொம்ப வாசனையாக இருந்துச்சு. எனக்கு சிக்கன் ஸ்மெல்லை தாண்டி அந்த பிரியாணி ஸ்மெல் ரொம்ப நல்லா வந்துச்சு. அண்ட் நம்மளோட சிக்கன் பிரியாணி வாஸ் அன் அல்டிமேட் வின். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களும் இந்த தம் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள்.